நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்துக்கு முன்னால் பெரும்பான்மைவாதம் தோற்று போய்விடும். உண்மை பெரும்பான்மை என்று பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஜெயிக்கும், பெரும்பான்மை தோற்றுரும். உண்மைக்குத்தான் வெளியீடே தவிர பெரும்பான்மை வாதத்துக்கு வெளியீடு இல்லை. ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஒருத்தன் உண்மை சொல்கிறான்னா அந்த ஒருத்தன் சொல்லுகிற உண்மைதான் என்றைக்கும் ஜெயிக்குமே தவிர 10 பேர் சொல்லுகிற பொய் ஜெயிக்காது. இதுதான் பத்ரில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினையே. அவ்வளவு பேர் 1000 பேர் வந்து நிற்கிறாங்க, அவ்வளவு ஆயுதங்களோடு வந்து நிற்கிறாங்க, நேருக்கு நேர் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இந்த பகுதியிலிருந்து சஹாபாக்கள் ஒரு சிறிய குழுவாக 300 பேர் நிற்கிறாங்க. அதுலேயும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அந்த யுத்தத்தை சரிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். சஹாபாக்களுடைய படை இப்படி நிற்குது. ரசூலுல்லாஹ் ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு சஹாபாக்களுடைய படையை நேராக நிற்க சொல்லி இப்படி அந்த வரிசையை சரி செஞ்சு கொண்டு வர்றாங்க. ஒரு அம்பு குச்சி எடுத்து இப்படி ஒவ்வொருத்தரா குத்தி 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 இப்படி நிற்காங்க, அப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்கன்னு சரிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதில் சவாத் இப்னு கஸியா என்கிற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவருடைய வயிற்றுலையும் ரசூலுல்லாஹ் குத்தி, சவாத் கொஞ்சம் பின்னுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு வருத்தம் வர்ற அளவுக்கு குத்திட்டீங்களே அப்படிங்கிறாரு. வருத்தம் வர்ற அளவுக்கு நான் ஒரு தொட்டுத்தானே போனேன், இப்படி சும்மா செய்கிறாங்க. அவர் சொல்ல வருத்தம் வர்ற அளவுக்கு குத்திட்டீங்க, எனக்கு இதை தாங்க இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களை பழி வாங்கிய தீர்வேங்கிறாரு. எப்போ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா மன்னிச்சுக்கிறீங்க, அப்படின்னா பழி வாங்கிக்கிறீங்க. பழி வாங்குறேன்னா நீங்கள் உங்கள் வயிற்றை காட்டுங்க, நான் உங்கள் வயிற்றுக்கு குத்தணுங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் குத்திக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் வயிற்றை வெறும் வயிற்றை எனக்கு காட்டணுங்கிறாங்க. இது ஓவர் பழி வாங்கல். அவர் பழி வாங்கணும் எப்படி, ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான். அவர் வெறும் வயிற்றில் பழி வாங்குறதுக்கு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் இந்தாப்பா வயிற்றில் குத்திக்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பாஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றிலே முத்தம் இடுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சவாத் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. நான் இருக்கலாம், மரணிக்கலாம், பிழைக்கவும் கூடும், சாகவும் கூடும். ஆனால் கடைசியாக நான் தொடுகிற உடல் உங்களுடைய உடலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உங்களுக்கு முத்தம் தர நினைத்தேன், அதற்காகத்தான் இப்படி செய்தேன். அவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பான சூழல்ல சஹாபாக்கள் என்ன எவ்வளோ ஒரு இரக்கம், எவ்வளோ ஒரு பாசம் ரசூலுல்லாஹ் மேலே எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு முத்தம் தந்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். உஹது யுத்தத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்.